Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 3 இயர் LLB ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு செலக்ட் ஆனவங்களுக்கு இன்னையில இருந்து மெயில் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஈவினிங் இப்போ ரீசெண்டா வந்து ஒரு 4 o'clock மேல தான் வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆனதா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மெயில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து நம்மளுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எப்படி அவங்க யூனிவர்சிட்டிக்கு மெயில் அனுப்புறது அப்படிங்கறத லைவ் டெமோ உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி மெயில் அனுப்புறதுன்னு தெரியாம என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க. உங்களை எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே ஒரு மெயில் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக உங்களுக்கு வந்து மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு லிங்க் மாதிரி கொடுத்து இந்த லிங்க்கில் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. பட் இந்த வருஷம் வந்து மெயில் ஐடி கொடுத்துட்டாங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே ஈவினிங் 5:30க்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே இந்த மெயில் வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் யார் வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் மெயில் வந்துங்கிறது வரும். ஏன்னா ப்ரோ எனக்கு வந்து மெயில் வரலையே, நான் வந்து என்ன பண்ணுறது, நான் மெயில் வரலைனாலும் நான் வந்து அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ண முடியாது. நீங்கள் மெயில் வரலைனாலும் நீங்களாக மேனுவலாக போயிட்டு இந்த மெயில் ஐடியை நோட் பண்ணி மெயில் அனுப்புனீங்கனாலும் உங்களை வந்து கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? யாருக்கெல்லாம் மெயில் வந்திருக்கோ முதல்ல இந்த மெயிலை கவனமாக வந்து நோட் பண்ணுங்கள். TNDALU அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து அஃபீஷியலாக உங்களுக்கு இந்த மெயிலை வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. LLB அட்மிஷன் 2023 to 2024 சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் செலக்டட் இன்டிமேஷன் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதாவது ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது இந்த ஒரு ப்ரொசீஜர். மற்றபடி டிஎன் காசாவாக இருக்கட்டும், TNEAவாக இருக்கட்டும், இல்லை வந்து டிஎன் வந்து இந்த இது வெக்னரி இருக்குல்ல, அந்த மாதிரி யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப்லைனில் தான் நம்ம எந்தெந்த காலேஜுக்கு போகிறோமோ அந்த காலேஜில் போயிட்டு கவுன்சிலிங் அப்படிங்கிறத அட்டன் பண்ணுவோம். பட் வந்து லாவை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக வந்து ஆன்லைனில் தான் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? அதாவது நீங்கள் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய லா யூனிவர்சிட்டிக்கு போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ண தேவையில்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து வேணாலும் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலியமாக இந்த கவுன்சிலிங்கை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒன்றும் கிடையாது. மெயில் அனுப்ப போகிறீங்க, வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களோட மொபைல் ஃபோன் மூலியமாக மெயில் அனுப்ப போகிறீங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுடைய 10th மார்க் ஷீட் முதல்ல கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே ஸ்கேன்டு காப்பி தான் நீங்கள் வந்து வச்சிருக்கணும். கலர் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்கள் மெயில் வந்து நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களை வந்து கன்சிடரே பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. உங்கள் சீட் வேறு யாருக்காவது கொடுத்துருவாங்க. அதனால் ஒரிஜினல் மார்க் ஷீட் மட்டுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வந்து வைக்கக்கூடாது, கலர் ஜெராக்ஸும் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த டேட்டுக்குள்ளே மெயில் அனுப்பணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆன நம்பர்கள் 9ஆம் தேதியிலேருந்து, அதாவது அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 13ஆம் தேதி ஈவினிங் 5:30க்குள்ளே நீங்கள் வந்து மெயில் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பிசி கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? SC கேட்டகரி தனியாக மெயில் ஐடி, SC STக்கு வந்து ஒரு மெயில் ஐடி, DNC கேட்டகரி தனியாக ஒரு மெயில் ஐடி, ஜென்ரல் கேட்டகரிக்கு தனியாக மெயில் ஐடி, பிசி கேட்டகரி தனியாக ஒரு மெயில் ஐடி, 4 மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த 4 மெயில் ஐடிக்கான மெயில் அட்ரஸ் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து கேப்ஷனில் கொடுத்துட்றேன். அங்கே போயிட்டு நீங்கள் அதை காப்பி பண்ணி கூட போடுங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் மேனுவலாக வந்து டைப் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கூட பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். இந்த மெயில் அப்படியே நீங்கள் வந்து பார்த்து நோட் பண்ணிவிட்டு 2 அப்படிங்கிற அட்ரஸில் போயிட்டு நீங்கள் வந்து மெயில் அனுப்பினாலே போதுமானது. சரிங்களா? என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, ரெண்டாவது வந்து உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு, நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா டிப்ளமோக்கான மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து கன்சல்ட் சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் செமஸ்டர் ஆல் செமஸ்டர் இருக்குல்ல அதுக்கான மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து சின்ன ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கார்டை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிகிரி சர்டிஃபிகேட்னா வந்து நம்ம டிகிரி முடிச்சதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், TC அப்படிங்கிறது கம்பல்சரியாக வேணும். ஏன்னா ஒரு எஜுகேஷனுக்கு நீங்கள் வந்து உள்ள ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா TC அப்படிங்கிறது முக்கியமாக தேவைப்படும். அது வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கணும். அந்த TC ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது, அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து UG காலேஜ் இன்னும் வாங்காமல் வச்சிருக்கீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கி வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. 3 நாள் தான், சரி 1 வீக் தான் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 நாள் டைம் இருக்குது. 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே, திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற வந்து ஸ்பெசிஃபிகேட் ஃபார்மேட் அப்படிங்கிற பீப்புள் வந்து இன் அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கேட்குறாங்க.
அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிசர்வேஷனில் வந்து ஸ்பெஷலாக இருக்காங்க பார்த்தீங்களா, ஆர்மி அவங்க டேடி வந்து எக்ஸ் ஆர்மியாக இருப்பாங்க, அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து தனியாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த 7 டாக்குமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மெயில் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ இதெல்லாமே நம்ம வந்து நோட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி வந்து மெயில் அனுப்பணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவ் டெமோ காட்டுறேன். நீங்கள் சிஸ்டத்தில் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, மொபைல் ஃபோனில் பண்ணுறதா இருந்தாலும் தெளிவாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற அட்ரஸில் வந்து ஜிஎல்சி, அதாவது வந்து ஜிஎல்சி 3 இயர் பிசி கேட்டகரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிலே மெயில் ஐடிக்கு தனியாக உங்களுக்கு வந்து மெயில் வந்துடுது. சரிங்களா, அந்த மெயில் ஐடியை போட்டு இந்த இடத்துல 2023@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடியை வந்து 2ல் கொடுத்துருங்க. சரிங்களா, நீங்கள் மறுபடியும் 2ல் கொடுத்ததுக்கப்புறம் பிசி இந்த இடத்துல சிசி கார்பன்லாம் நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. டேரெக்டாக யூனிவர்சிட்டியோட அட்ரஸ் தான் போகுது. சரிங்களா, அப்படி போட்டு முடிச்சதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து 3 இயர் எல்எல்பி அட்மிஷன் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இந்த இடத்துல போடுங்க. ஏன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு கொடுத்தாதான் இந்த பீப்புளுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற அவங்க டக்குன்னு பார்த்து கன்சல்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்து அந்த ஆன்லைன் அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப நிறைய ரிசீவ் மெயில் வரும், அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மெயில் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அதனால நம்ம அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டோம்னாலே ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்ட இருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு மெயில் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு, இவங்களை நம்ம வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியாக அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்ளிகேஷன் நம்பர் நம்ம இந்த இடத்துல போடுறோம். அப்ளிகேஷன் நம்பரை போட்டதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்போஸ் மெயில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் இந்த இடத்துல போட்டுருக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர் போட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ALC 32 ஆரம்பிக்குள்ள அந்த நம்பரை போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் வந்து போடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டாக இந்த இடத்துல போட்டுக்கோங்க. சரிங்களா, இது மட்டும் இருந்தாலே போதும், எல்லாமே கொடுக்க தேவையில்லை. இது மட்டும் கொடுத்துட்டு இந்த இடத்துல கீழே ஐ ஹாவ் அட்டாச்டு மை ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இன் திஸ் மெயில் அப்படிங்கிற நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேங்க்யூ அப்படின்னு போட்டுட்டு கீழே பாருங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அட்டாச் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஏன்னா எல்லாருக்குமே மெயில் அனுப்ப தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன், ஏன்னா இது வந்து தெரியாத நபர்களுக்கு தான் நான் வந்து தெரிய வைக்கிறேன். சரிங்களா, தெரிஞ்சவங்களுக்கு வந்து திருப்பி சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு விரும்பல, தெரியாத நபர்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அட்டாச் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த 7 டாக்குமெண்ட்டையும் ஒரு ஃபோல்டரில் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. பிடிஎஃப் வந்து தனித்தனியாக, இப்போ இது வந்து 10th மார்க் ஷீட்னா இது 10th மார்க் ஷீட்டு, இது 12th மார்க் ஷீட்டு, இது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது வந்து ஓவரால் மார்க் ஷீட்டு, இது வந்து டிசி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நீங்கள் பிடிஎஃபாக எடுத்து வச்சிங்கனாலும் ஓகே, இல்லை வந்து நல்லா தெளிவாக வந்து ஜேபிஜி ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்கனாலும் ஓகே. நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்லாம் ஸ்கேன் பண்ண தேவையில்லை, உங்கள் மொபைல், ஏன்னா இப்போ வரக்கூடிய எல்லா மொபைல் ஃபோனுமே நல்லா பக்காவாக கேமரா குவாலிட்டி வந்து நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேனர் ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி இப்போ அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்து அந்த 4 பக்கம் மூலையில் வந்து அந்த கிராஸாக ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த ஃப்ளாஷ் லைட் வச்சு அந்த பிளர் ஆக்குறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா லைட்டு வெளிச்சத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் வந்து கட் கிராப்லாம் இன்றைக்கே பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி வந்து சண்டே இல்லையா, இன்றைக்கி மெயில் வந்திருக்கு, இன்றைக்கே நீங்கள் மெயில் அனுப்ப தேவையில்லை. தவறாக மெயில் அனுப்பிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அப்ளிகேஷனில் நிறைய பேர் நான் வந்து தப்பாக அப்ளை பண்ணிட்டேன், மார்க் வந்து மிஸ் மேட்சாக அப்ளை பண்ணிட்டேன், நிறைய பேர் அவசர கோளாறுல தான் அந்த மாதிரி பண்ணுறீங்க. நம்மளுக்கு டைம் வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் இருக்குது. நாளைக்கு ப்ராப்பராக பொறுமையாக உட்காந்து காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த 7 டாக்குமெண்ட்ஸும் 6 டாக்குமெண்ட்ஸ் வந்து மட்டும் இருந்தால் போதும். அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு மட்டும் வந்து 7வது ஒன்று கேட்பாங்க. பட் மற்ற நார்மலாக ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த 6 டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயில் அனுப்புறது நல்லதான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா, இப்போ நான் வந்து இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் அப்படின்னா இது ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேபி சிஸ்டத்தில் பண்ணுறா இருந்தால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, உங்களுக்கு 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய டிகிரி மார்க் ஷீட்டு, உங்களுடைய டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தனியாக இந்த மாதிரி கண்ட்ரோல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல கீழே வந்து ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ளூ கலரில் இந்த இடத்துல லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து மிஸ் மேட்சாக நீங்கள் பண்ணிட்டீங்கனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, ஏன்னா மெயில் ஒன் டைம் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து மெயிலை வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது. ஒன் டைம் போனது தான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெறக்கூடிய பிரச்சனையே. இப்போ இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க, நம்ம வந்து சரியான முறையில் தான் கொடுத்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல சென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணி விட்டுருங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைனில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கான மெத்தடு. இதை நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சாக பார்க்குறீங்க. சேலஞ்சாலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே திரும்பவும் சொல்கிறேன், என்னோட சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்து எப்படி வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறது காலேஜ், அடுத்து வந்து எப்படி அமௌண்ட் வந்து பே பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஆன்லைனில் அலாட்மெண்ட் லெட்டர் வந்ததுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த டேட்டுக்குள்ள நம்ம காலேஜுக்கு போகிறதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், மெயில் வந்தவங்க மட்டும் வந்து மெயில் பண்ணுங்கள், மெயில் வராமல்
பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீட் கிடைக்காமலாம் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் நீங்கள் பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக கட் ஆஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணிக்கோங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மெயில் கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வரும். சரிங்களா? மெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயில் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரவுண்டு கட் ஆஃப்க்கு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. நேற்று எப்படி ஈவினிங்குள்ளே ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் 5 நாளுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரவுண்டு வந்ததுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணுங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.